ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் அவர்கள் உரையாற்றி இதில் பன்மோப்பன் எனது பன்மோப்பன் இந்த கிராமத்துக்குரிய இந்த வாய்க்கால்களும் இந்த ரோட்டை செய்வதற்காக ஆரம்ப நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற கிராம பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் இருக்கின்ற புதுப்பிடிப்பு நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் கிராம பெரியவர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரர்கள் மற்றும் நமது அனைத்து மாணவ செல்வங்கள் அதேபோல் பிரதேச வணக்கம் எல்லோருக்கும் அனைவருடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகணும். உண்மையில் எங்களுக்கு உங்களுக்கு தெரியும், கடந்த 3 வருடங்களாக கொரோனா தொற்று, அதுக்கு பிறகு நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார தாக்கம் காரணமாக பெரிய வேலை திட்டங்கள் எங்களுக்கு செய்யக்கூடியதாக இல்லை. எங்களை நம்பி வாக்களித்து எங்களுக்கு அதிகாரம் தந்த நீங்கள் எதிர்பார்த்து பெரிய எந்த வேலை திட்டமும் எங்களால் செய்ய முடியவில்லை. ஆனால் அதற்கு பிறகு நாட்டில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தில் நாங்கள் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒரே இந்திய நிலைக்கு மக்களால் நிராகரிக்கப்பட்டாலும் அதாவது இதை செய்யக்கூடிய இறைவன உதவியோடு செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர் எமது ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் என்ற அடிப்படையில் அவருக்கு நாங்கள் ஆதரித்தோம். அதன் பயனாக நாட்டோட பொருளாதாரங்கள் கட்டி எழுப்பப்பட்டுச்சு. அந்த அடிப்படையில் இன்று இவ்வாறான அபிவிருத்தி வேலை திட்டங்களை எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் அந்த அடிப்படையில் நாங்கள் முதலாவது எமது கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இவ்வாறான எண்ணெய் பாராளுமன்றம் அனுப்பி பல சேவைகளை எதிர்பார்த்த அந்த மக்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலேயாவது இந்த மிகவும் நீண்ட நாட்களுக்கு பிறகு இவ்வாறான அபிவிருத்தி வேலைகளை செய்து கொடுக்கறதுல உண்மையிலே எங்களுக்கும் சந்தோஷம். ஆனால் இங்கே சொன்ன மாதிரி எங்களோட இணைப்பாளர்களுக்கு கூறினது மாதிரி இந்த இடத்தை அவங்க அடையாளம் பண்ணினது கூடுதலாக எமது பாடசாலை மாணவ செல்வங்களுக்குரிய பிரச்சனை பாரியளவு இருக்கிறதால அதற்காக உண்மையிலே ஒரு பொருத்தமான நான் என்ன தெரிவுகள் செய்யலை, நான் வரையில்லை. அரசு அதிகாரிகளும் இங்குள்ள மக்களும் எங்கள் இணைப்பாளர் செய்து தெரிவு செஞ்சாங்க. வந்து பார்க்கையில் தான் தெரியுது உண்மையிலே நல்ல பொருத்தமான இடங்கள் தெரிவுகள் நடந்திருக்கு. உண்மையிலே சந்தோஷம். அதற்கு ஒத்துழைச்ச அனைவருக்கும் இந்த இடத்துல நன்றிகளை கூறுறதோடு உங்களுக்கு தெரியும், நாங்கள் பல மாதிரி தேவைப்பாடுகள் நாங்கள் கடந்த காலத்தில் எடுத்த ஒரு தவறான முடிவால் நாங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுக்கிறோம் மக்கள். இப்போ தெரியும், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொன்று சொல்லலாம். நாட்டிட பொருளாதாரத்தை கட்டி எழுப்புறதோடு நாட்டில் உள்ள மக்களை பாதுகாத்து அவருடைய சேவைகளை வழங்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியை நாங்கள் தெரிவு செய்யணும். அதை இந்த குறிப்பிட்ட 2 வருஷத்தில் எமது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நிலைநிறுத்தியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த அபிவிருத்தி வேலையெல்லாம் செய்கிறதால எதிர்வர்ற காலங்களில் அவரோட கருத்தை பலப்படுத்துகிற மாதிரி அவருடைய தேர்தலில் அவருக்கு நாங்கள் ஆதரித்து அவரை ஜனாதிபதியாக்கி இந்த நாட்டில் இந்த பாதியுடைய அபிவிருத்திகளையும் திட்டமிட்டபடி செய்வதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கூடாக உங்களை சந்திக்க இடத்தமைக்கும் இறைவனுக்கு நன்றிகளை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. இப்போ இந்த ரோட்டில் வர்றது எத்தனை பேர் இருக்கிறீங்க? 3 பேரும் இருக்கிறால தான் வரும். அங்கே ஆர்த்திக்கு போகிறாங்க. இந்த இதுலேருந்து வராங்க. இந்த பிள்ளைகள் முழுக்க இந்த பாதிக்கிறாங்க. மழை டைமில் தான் சரியான கஷ்டமாக இருக்குது. என்ன சார், இதை நீங்கள் எங்களுக்கு தகவல் பட்டி போட்டாலும் உங்களோட பங்களிப்பில் எங்களுக்கு இது ஒரு காப்பீட்டு ரோட்டா போட்டு தர இந்த பாடசாலை முன்னேற்றத்துக்காக காப்பீட்டு ரோட்டா கொஞ்சம் டிலே ஆகும். வர்ற வருஷம் மட்டும் போடும். நீங்கள் எங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ண வேணும். ஏன்னா பாடசாலையை நாங்கள் முன்னேற்ற சொன்னால் இந்த வீதியெல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்கும். வீதியில் இப்படி இருந்தால் பிள்ளைகளெல்லாம் போய் வேறு ஸ்கூலில் தான் போக முடியாது. மாவட்டத்தில் முதல் கட்டமாக 262 கிலோமீட்டருக்குரியது எஸ்டிமேட் எடுத்தோம். கொஞ்சம் வேலை ஸ்டார்ட் பண்ணணும். அதோடு இந்த பொருளாதார தாக்கம் எல்லாம் அறகுறையாக நின்றுச்சு. கடவுள்னு சொல்லி நினைக்கிறேன். எதிர்காலத்தில் சரி வரையில் அது அந்த எஸ்டிமேட் எடுத்ததில் இது இருந்துச்சு ஆரம்பத்தில் இல்லை. அடுத்ததுக்குள்ளே நாங்கள் போட்டு அப்போ அவங்கள உண்மையிலே பொருளாதார தாக்கம் இல்லாமல் இருந்திருந்தால் 2ஆம் கட்டங்களில் நாங்கள் இதை எடுத்துருப்போம். ஏன்னா மொத்தம் இங்கே நான் நினைக்கிறேன் 1200 கிலோமீட்டர் கிட்ட செய்ய வேண்டியிருக்கு.
சரிதானே. முதலாவது காபட்டி இல்லாட்டி தார் ரோட் போட்டு தந்துட்டாலும் தார் ரோட்னாலும் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு வந்து செய்யும் கூடுதலாக பிள்ளைலாம் கஷ்டப்பட்ட பிள்ளைகள் நடந்து கடவுளோட உதவியோட இதே மாதிரி நாட்டில் ஆட்சி போனால் வர்ற வருஷம் உங்களுக்கு இந்த வேலைகளை செஞ்சு தரக்கூடியதாக இருக்கும். சரியா? பிள்ளைகள் வாங்க, பிள்ளைகளை வச்சு உங்களோட படிப்புக்காக தான் நாங்கள் இதெல்லாம் செய்கிறது. நாங்கள் இல்லை, பெற்றோர்ல இருந்து உங்களோட கிராம மக்கள் எல்லாருமே இந்த வேலையில் செய்ய காரணம் உங்களோட படிப்புடைய எதிர்பார்ப்பு. நல்லா படிக்கிறோம், எதிர்காலம் படிப்பில் தான் பாடசாலை நல்ல முன்னேற்றத்துக்கு பங்கு கொண்டு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கொண்டால் எங்களுடைய கிராமத்தில் நல்ல ஒரு குடி கொண்டு கிடைக்கும். அதுக்கு தான் நாங்கள் பார்க்கணும். அதுதான் ஃபுல்லாக ஒன்று செய்யலாம் போட்டு இப்போ தானே இறங்கி இருக்கிறோம். செய்வோம். சரியா? ஓம் 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 தெரியும் தெரியும்.